ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்கு, என்னென்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம், என்னென்ன எல்லா விதமான முக்கியமான விஷயங்களையும் நம்ம ராசிக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க, உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 5ஆம் இடத்துல ஏறக்கூடிய சுக்கிர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகளில் சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் ராசிதிபதி செவ்வாய் 4 கோடியுடன் இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் 3ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் தனது சொந்த வீடான கடகத்தை பார்த்து கொண்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல பெருமைமிக்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் வந்து சேரும். குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் இன்னைக்கு நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான முயற்சிகள் காரணமாக, அரசு தொடர்பான முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நல்ல உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியுங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரவுகள் தாராளமாக வந்து சேரும். அதனால பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெஸ்டான ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால உங்களால இன்னைக்கு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரம் அதன் வகையாக உங்களுக்கு அதிகமான வளர்ச்சியை பெறுங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் மிகுந்த நாளாக அமைதுங்க. அதனால உங்க பொருளாதார நிலையானது உயரும். கண்டிப்பாக இந்த தினம் நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்களின் போது சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால உத்தியோக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ஒரு நாளாக நீ அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் நல்ல உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. கல்வியில அதிகமான மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு படிப்புல ஆர்வம் ஏற்படும். அந்த ஆர்வம் காரணமாக உங்க வேலைகள் சிறப்பாக முடித்து பருமையிலான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நினைச்சது நடக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, உங்க கருத்துக்களுக்கு மதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்க ஐடியாக்கள் வந்து நிறைய இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உங்க கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு நடந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்வாங்க. அதனால உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க. பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்களது கருத்துக்களை நீங்கள் வெளியிடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான புதிய பொறுப்புகள் வந்து நல்ல உயர்வை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. நல்ல கெத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். புதிய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சிறந்த ஒரு வளத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து வழக்கம் போல இருக்காதுங்க. சில வித்தியாசமான அணுகுமுறையை நீங்கள் வந்து கடைபிடிப்பீங்க. அதன் மூலமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றி யோசிக்கக்கூடிய அந்த திறன் காரணமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். மேலும் மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உருவாக்கி செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவதன் மூலமாக வேற லெவலில் நீ வெற்றியில பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த தினம் உங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவாகும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இந்த தினம் மனக்கு வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு காதல் இன்பத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு களிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்பமாக அமையும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உத்தியோகத்துல இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன சோதனைகளை வந்து சந்தித்து வந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அந்த சோதனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மனத்தெம்பு
ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு தொல்லையில் இல்லாத நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உத்தியோக பணிகள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்தர காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இந்த தினம் தனிமை விரும்பியாக நீங்க செயல்படுவீங்க. யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம நீங்க தனிமையா போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காலார நடக்கலாம்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான நேரத்துல கூட உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க மனக்குறந்த வாழ்க்கை துணையுடனான உறவுல சின்ன சின்ன பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தினம் நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளுக்காக உறவே முறியக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு விஷயமாக அதை ஊதி பெரிதாக்க கூடாதுங்க. எந்த ஒரு விஷயமாக சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரிங்க, நீங்க அமைதியாக இருங்க. நீங்க இயல்பாகவே அப்படிதான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல்ல நீங்க உங்களே அறியாமல் சில தவறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் பொறுமையாக இருங்க. இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதுமானதுங்க. இன்றைய தினமே உங்களுக்கு இனிமையான இல்லற வாழ்வு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு அமைந்து விடும். அதனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க. ஆனா முன்கோபத்தை நீங்க வெளில விட்டுட்டீங்க அப்படின்னா கோபம் உங்களை வென்றுவிடும். உங்களது திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாம அது நீண்ட காலத்துக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க. அதனால பொறுமையாக இருங்க. இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக இந்த தினம் வேற லெவலில் ஆனந்தமாக ஒரு நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அற்புதமான நல்ல உயர்வான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் நல்ல ஒரு பொறுப்பு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டான மதிப்பு இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும். அதனால இந்த தினம் நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு உண்டான நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் எடுத்துக்காட்ட முடியுங்க. கவர்மெண்ட் வழியில் எதிர்பார்த்த இந்த நல்ல உதவிகள் சாதகமாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் வேற லெவலில் மாற்றி யோசிப்பீங்க. உங்களுடைய வித்தியாசமான அப்ரோச் மூலமாக நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் முடிக்க முடியும். அதை சிறப்பாக பயன்படுத்தி பிளான் பண்ணிக்கோங்க. மனதில் நிறைய ஐடியாக்கள் புதிதாக உதயமாகக்கூடிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய அப்ரோச்சை வித்தியாசமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். சிறப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வேற லெவலில் வெற்றிகளை பெற முடியும். கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உயர்வு நிறைந்த நாள்ங்க. உங்களுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு ஊன்றுகோல் போல உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஆதரவு தருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான நல்ல வளர்ச்சி நீங்கள் உங்கள் வியாபாரம் மற்றும் உங்களது உத்தியோகம் எல்லாத்திலையும் பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், உயர்வான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.